ஒருத்தர் கஷ்ட காலத்துலேயும் துக்க காலத்துலேயும் சுகமான காலத்துலேயும் யார் ஒருவர் நம்ம இந்த நிலமையில் இருக்கும்போது நம்ம கூட நம்மளை தேடி வந்து நான் இருக்கிறேன்னு யார் நம்பிக்கை கொடுத்து நம்மளுக்கு உறுதுணையாகவும் பக்கத்துணையாகவும் இருக்கிறாங்களோ நம்ம சந்தோஷமான காலத்துலேயும் அவங்க தான் கண்டிப்பாக இருப்பாங்க. கஷ்ட காலத்தில் நம்மக்கிட்ட அவங்க இருக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம கஷ்ட காலத்தில் இருந்தாங்க பாருங்கள், அவங்க வந்து நம்மளாண்ட வரும்பொழுது நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், இனிமேட்டு இவங்களோட உதவி தேவையா, இவங்க திருப்பி நம்மக்கிட்ட இதனால் பதில் உதவி நம்மக்கிட்ட எதனா கேட்பாங்களோன்னு அவங்கள நீங்கள் நிராகரிச்சிடாதீங்க. எப்போவுமே சரி, பணங்காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதுதான் உண்மை. நம்ம கஷ்டமாக இருக்கும் பொழுது உறவுகள் எத்தனை பேர் வராங்கன்னு யோசிக்கிறத விட நம்ம வசதியாக இருக்கும் பொழுது நம்ம கஷ்ட காலத்தில் இருந்தவங்க யார், இப்போ வராங்களே இவங்க யாருன்னு நம்ம பாகுபாடு பிரித்து யோசித்து பார்த்தோன்னா வித்தியாசம் தெரியும்.